ப்ரூச்சஸ் டிசைன் 7ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நான் பட்டர்ஃப்ளை பெட்டல்ஸ் எடுத்துக்கிறேன். பட்டர்ஃப்ளை பெட்டல்ஸ் எடுத்துகிட்டு ஒரு குட்டி சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிளை சுற்றி ஒரு ஃப்ளார் ஃபார்மேட்டுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், பட்டர்ஃப்ளை ஷெல்ஸை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் உள்ள கேப்பில் நீங்கள் என்ன மெட்டீரியல் வேணாலும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அந்த ஃப்ளார் ஃபார்மேட்டு கொண்டு வரணுன்றதுக்காக அந்த குட்டி சர்க்கிள் போட்டிருக்கேன் நான். சுற்றி வந்து கொண்டு வந்துக்கோங்க. நடுவில் உள்ள கேப் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ சுற்றி இந்த மாதிரி வந்து நான் பெட்டல்ஸ் ஷெல்ஸை கொடுத்துக்கிறேன். என்ன டிசைன் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. ஸோ 3 பெட்டல்ஸ் ஸ்டிச் பண்ணிட்டோம். ரிமைனிங் 3 பெட்டல்ஸும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். 6 பெட்டல்ஸ் கொடுத்தா ரொம்ப ஓவர்லாப் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் 5 பெட்டல்ஸோடு நிறுத்திக்கிறேன். இப்போ சென்டரில் உள்ள கேப்பில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக ஒரு லைலா ஃப்ளவர் கொடுக்க போகிறேன். அந்த லைலா ஃப்ளவருக்கு மேலே உள்ள கேப்பை கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கிறிஸ்டல் ஸ்டோன்ஸு இல்லை நம்பர் பீடு இல்லைனா லோரியல் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து என்கிட்ட கிறிஸ்டல் ஸ்டோன் இருக்குது. அதனால் கிறிஸ்டல் ஸ்டோன் வந்து நான் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். அடியில் கொடுக்கும்போது அந்த சென்டரில் இருக்க கேப்பும் கரெக்டாக கவர் ஆகிரும். நமக்கு பெட்டல்ஸும் இந்த குட்டியாக இருக்கிறதுனால ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகி பார்க்க டிசைன் சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். தேங்க்யூ.